Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஹிஸ்ட்ரிக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து காலேஜ் சம்மந்தமாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் மினிட் ரிவிஷன், அதாவது ஃபைனலாக இந்த 5 மார்க்ஸ்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியாவில் தேசிய விழிப்புணர்வுக்கு பிரிட்டிஷாரின் அடக்குமுறை மற்றும் இனவெறி கொள்கை எந்த அளவிற்கு காரணமாக இருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. சரியா, அதாவது ஹைலைட் தி இம்பார்ட்டன்ஸ், அதாவது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லக்னோ பார்ட். சரியா, ஒத்துழையாமை இயக்கத்தை நடைமுறைப்படுத்தும் சூழலையும் அதன் விளைவுகளை விவரிக்கவும். பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது. ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்திய தேசியத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தை இந்திய தேசிய இராணுவ விசாரணை எவ்வாறு தீவிரப்படுத்தியது. சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 7th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1920 முதல் 1956 வரை இந்திய மாநிலங்கள் சீரமைக்கப்பட்டதின் பல்வேறு நிலைகளை கண்டறிக. Trace the different stages in recognition of Indian states from 1920 to 1956. சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் குறித்து மதிப்பிடுக. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுவும் அடுத்து இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு பிளாரன்ஸ் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பை ஆராயவும். சரியா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தொழிற்பயிற்சி ஏன் முதலில் இங்கிலாந்தில் தொடங்கிற்று. நவீன சமூகத்தின் மீது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 6 சரத்துக்களை கொண்ட 1838 ஆண்டு மக்களின் பட்டயத்தை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட்டு பன்னாட்டு சங்கத்தின் வெற்றி தோல்விகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உலக புற எல்லை வரைபடத்தில் வாஸ்கோட காமா சென்ற கடல் வழியை வரைந்து அதில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும். அதாவது போர்ச்சுக்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நன்னம்பிக்கை முனை, கோழிக்கோடு. சரியா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அமெரிக்க விடுதலை போரின் ஏதேனும் 5 நிகழ்வுகளை காலக்கோடிட்டு வரையறையும். சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக பார்த்துங்க. இது சப்போஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் திரும்ப என்ன பண்ணுங்க வச்சு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.